ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஒரு முகத்தை ஒருவர் காணும்படியாய், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாய், அறிவிக்கும்படியாய் இந்த நாளை ஈவாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போமா? விடுதலை பயணத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தை. ஆண்டவர் மோசேயிடத்தில் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நமக்கு தருகிறார். என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவராகிய கடவுள் விதமாய் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, கண்ணீரோடு புலம்பலோடு வியாதியோடு வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது? நான் வந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். இந்த பூமியிலே ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி எந்த இடத்துல நிற்கின்றானோ அந்த இடத்துல என் தெய்வம், உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் இறங்கி வருகிறார், இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், எனக்கென்று ஒரு பலிபீடத்தை உருவாக்கி அதிலே பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் ஆடு மாடுகளை பலியிட்டு என்னை தொழுதுகொள் என்று சொன்னார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவ பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னதாக ஆண்டவருடைய சமூகத்தில் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்போது ஆசீர்வாதம் நிறைவாய் வரும். ஹல்லேலூயா! ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நடிகர்களுக்கென்று, அரசியல்வாதிகளுக்கென்று ஒரு கூட்டம் இருக்கும். தொண்டர்கள், பக்தர்கள் இருப்பார்கள். அவர்களை தலைவர்களாய், இவர்களை தலைவராய் வைத்திருக்கென்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, அவர்களெல்லாம் அவர்களுக்கு வாழ்த்து பாடுகிறார்கள். நீங்களும் நானும் என் ஆண்டவராகிய கடவுளை போற்றி துதிக்க வேண்டும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி இருக்கிற இடத்துல நீங்கள் துதிப்பீர் என்று சொன்னால் இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் உங்கள் பட்சத்திலே, உங்கள் பக்கத்திலே, உங்கள் குடியிருப்புகளாய் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானம், அவர் எந்த இடம் என்று சொல்லவில்லை, அங்கே என்று சொல்லவில்லை, எங்கே நீங்கள் ஜெபித்தார்களோ அங்கே அவர் வருகிறார். 10 பேர் நின்றாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்குள்ளாய், உங்கள் பட்சத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான தம்பி இப்படி சொன்னான். கப்பல் வேலைக்கு செல்கிறவன் கிடைக்காதபடி பாம்பே பட்டணத்திலிருந்து அவன் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு என்னிடத்தில் தொலைபேசியில் பேசும்போது சொன்னான், அண்ணன், நான் அலைந்து திரிந்தேன், இன்னும் ஒரு கம்பெனியில் என்னை அழைப்பார் இல்லை. நான் சொன்னேன், நீ அமர்ந்து ஜெபி, நீ இருக்கிற இடத்தில் ஆண்டவர் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் அமர்ந்து ஜெபித்தான். எனக்கு அருமையானவளே, மறுநாளில் அவனுக்கு அலைபேசியிலே மெசேஜ் வந்தது. அவன் அப்படியே அவன் கப்பலில் ஏறி கடந்து போனான். அந்த ஆண்டவராக இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டாள். வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி நீங்கள் ஆராதிப்பீர் என்று சொன்னால், உள்ளம் திறந்து நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆதாமை ஏவாளை உருவாக்கி ஆசீர்வதித்தவர், நோவாவை ஆசீர்வதித்தவர், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க உங்கள் பட்சமாய் வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அந்த ஆசீர்வாதத்தினால் அடியானின் வீடு நிரம்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அந்த ஆசீர்வாதத்தினால் என் குடும்பம் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி நிற்கிற, கர்ப்பத்தின் கன்னிக்காய் ஏங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் அமர்வதாக, அவர்கள் பழுகும்படியாய் பெருகும்படியாய் கிருபை தருவீராக. அடைக்கப்பட்ட கர்ப்பவாசங்கள் திறக்கப்படட்டும். கொஞ்சி மயில ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதியும் ஆளுகச் செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.